செங்கோட்டையன் எதற்காக என்ன சோதித்து பார்க்காதீர்கள் அப்படின்னு பேசுறாரு. உடனடியாக துரோகிகள் எதிரிகள் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க, அந்த முயற்சி வெற்றி பெறாதுன்னு ஆர்பி உதயகுமார் யாருக்கு பேசுற? இது ரெண்டையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்குது? எதிரிகளாலோ துரோகிகளாலோ வெளியிருந்து யாரும் இல்ல, கட்சிக்குள்ளதான் இருக்கிறாங்க. யாருக்குள்ள? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளதான் எதிரிகளும் துரோகிகளும், அதாவது எடப்பாடியாக வடிவத்திலேயோ அல்லது இன்னவர முக்கியமான நிர்வாகிகள் வடிவிலேயோ ஒருங்கிணைப்புக்கு சம்மதிக்காமல் கட்சியை வெற்றிக்கான வியூகத்தை அமைத்து ஒரு அறிவுபூர்வமான ஜனநாயக பண்புகளோடு தலைமையேற்று கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாமல் தோல்விக்கு இவர்களே காரணமாக இருந்து கொண்டு எடப்பாடியாரும் உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் இவர்களே தோல்வியை சுமந்து கொண்டு பிறர் மீது பகை பழி போடுகிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, நீங்க செங்கோட்டையன் ஐயா சோதித்து பார்க்காதீர்கள் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியை விட ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்து புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் இன்று வரை கட்சிக்கு வேறு விசுவாசமாக இருக்கிற ஒப்பற்ற 2 கோடி தொண்டர்களில் முதன்மையான தொண்டனுக்கு தொண்டராகவும் தலைமை நிர்வாகிக்கு தலைமை நிர்வாகியாகவும் இருக்கிற அவரையே சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த எடப்பாடியும் இந்த உதயகுமார் அணியினர் என்றால், அப்படிப்பட்ட சோதனைக்கு இரையாக்கிய, அதற்கு இலக்காக்கி அவரையே வேதனைப்பட வைத்திருக்கிறார் என்றால் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு என்ன சோதனை? அவர் வெளிப்படையா சொல்லல. நீங்க அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் யார சொல்றாருன்னு தெரியல. என்னை வைத்து சோதித்து பார்க்காதீர்கள் அப்படின்னா அது யாருக்கான செய்தின்னு புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லையா, இப்ப உண்மையிலேயே அந்த அழைப்புக்கு, அதாவது மேற்கு மண்டலத்தில் நடக்கிற அவினாசி அத்திக்கடை வரலாற்று சிறப்பு அந்த உழவர் பெருமக்களினுடைய பொதுமக்களினுடைய நீண்டகால கோரிக்கையை புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அந்த அரசுக்கு பொறுப்பேற்றிருந்தவர் முதல்வர் எடப்பாடியார். நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்றியதை வரவேற்கிறோம். அந்த திட்டத்திற்கு எடப்பாடியார் நிதியளித்தது, இசைவளித்ததை வரவேற்கிறோம். கூடவே நிதியமைச்சராக இருந்த துணை முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ நீங்க அங்க நிராகரிக்கிறீங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அந்த வரைவு திட்டத்திற்கு முன் அனுமதி தந்து கொள்கை முடிவாக அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவி அம்மா, அம்மாவினுடைய அரசு. அப்படின்னா நீ அம்மாவின் திருவுருவ படங்களை தவிர்த்து விட்டு வெறும் எடப்பாடிக்கு மட்டும் மொத்த புகழையும் கொண்டு போய் சேர்த்துக்கிற அந்த திட்டத்தை அல்லது அந்த விழாவை ஏன் நீங்க புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களை அங்கு வைக்கவில்லை என்பதுதான் அண்ணன் செங்கோட்டையனுடைய நியாயமான அதுதான் கேள்வி.